யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் பார்க்க போவது சென்னையில் ரூபாய் 13,00,000 கடந்த படங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஏற்கனவே 5 படங்களை பார்த்து விட்டோம். 6வதாக நாம் பார்க்க போகும் படம் இதயக்கனி. இதயக்கனி வந்து சென்னையில் சத்யம் குரூப்பில் ரிலீஸ் ஆச்சு. சத்யம், மகாராணி, உமா, கமலா 4 தேட்டரில் போட்டாங்க. சத்தியத்தில் வெளிவந்து 100 நாள் ஓடிய முதல் தமிழ் படம் இதயக்கனி தான். இதயக்கனி ஒரு மாபெரும் சாதனை செய்தது. சத்தியத்தில் மட்டும் முதலாக 8 லட்சத்தை தாண்டி வசூல் செய்தது. 75 நாள் வசூல், அதிகபட்ச வசூல் 15,89,000. இதயக்கனி வந்து கிட்டத்தட்ட 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. சத்யம், மகாராணி, உமா போல தேட்டரில் ஓடிச்சு. இப்போ இதயக்கனி மறுவெளியீட்டில் வெளிவந்து வெள்ளி விழாவை நோக்கி ஓடுகிறது. 21வது வாரம் விளம்பரம். இது சென்னையில் பெற்ற வசூல் வந்து 19,87,875. சத்யம் தேட்டரில் மட்டும் 8,56,000 ரூபா. 105 நாள் ஓடியது. இதற்கு அடுத்தாற்போல் நான் பார்க்கக்கூடிய படம் வந்து பல்லாண்டு வாழ்க வந்து மணியனோட படம். இதுவும் தேவி பாரடைஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. தேவி பாரடைஸ், அகசியா மற்றும் சரவணா 3 தேட்டரில் போட்டாங்க சென்னையில் வந்து தேவி பாரடைஸில் 100 நாள், தேவி பாரடைஸ், அகசியா 2 தேட்டர்லையுமே 100 நாள் ஓடிச்சு. 100 நாள் தாண்டி ஓடிச்சு. இதுவும் கலெக்ஷன் வந்து 14 லட்சத்தை தாண்டி கலெக்ஷன் ஆச்சு. 100 நாள் மட்டும் 6 தேட்டரில் ஓடிச்சு. திருநெல்வேலி பூர்ணகலாலையும் 100 நாள் ஓடிச்சு. சென்னை தேவி பாரடைஸ், அகசியா, சரவணா ஓடி முடிய 14,53,287 ரூபா 36 பைசா. அடுத்தது நாம் பார்க்க போகும் படம் நீதிக்கு தலைவணங்கு வந்து ஓடியன், மகாராணி, உமா போன 4 தேட்டரில் போட்டாங்க. இதில் வந்து தேவி கலா அதையும் சேர்த்து 5 தேட்டரில் போட்டாங்க. 4 வார வசூலே 6,51,000 ரூபா. தேவி கலா, மகாராணி, திருச்சி ஜூபிடர், சேலம் 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு நீதிக்கு தலைவணங்கு. சென்னை தேவி கலாவில் மட்டும் 106 நாள் வசூல் 2,88,905 ரூபா. கிட்டத்தட்ட எல்லா ஷோவும் ஃபுல் ஆனாலும் சின்ன தேட்டர் இது. சென்ட்ரலில் வந்து திருநெல்வேலியில் 1,85,000 ரூபா நீதிக்கு தலைவணங்கு. 79 நாள் வசூல். அப்புறம் வந்து சென்னையில் ஓடி முடிய 369 நாள் வரைக்கும் ஓடிச்சு. எல்லா தேட்டரையும் சேர்த்து 13,10,687 ரூபா 30 பைசா. மதுரை சென்ட்ரலில் 100 நாள் ஓடாமலே 4 லட்சத்தை தாண்டின படம் நீதிக்கு தலைவணங்கு. இது வந்து பட்டிக்கால படம் வசூலை விட ரொம்ப அதிகம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்று போல் என்றும் வாழ்க வந்து 9வது படம். 13 லட்சத்தை தாண்டிய 9வது படம். இதுவும் தேவி பாரடைஸ், மகாராணி, உமா இந்த 3 தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. 3 தேட்டரில் ரிலீஸ் ஆகி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 101 காட்சிகள் தொடர்ந்து அரங்கம் நிறைஞ்சிது. இன்று போல் என்றும் வாழ்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை சென்ட்ரலில் 100 நாள் வசூல் 3,98,000. 3,98,000 ரூபா வசூலாக வந்துச்சு மதுரையில். அப்புறம் சென்னை தேவி பாரடைஸ், மகாராணி, உமா ஓடி முடிய 15,29,371 ரூபா 65 பைசா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை தேவி பாரடைஸில் மட்டுமே 8,23,000 வசூலாக பெற்றது. 8,23,794 90. சென்னை உமா தேட்டரில் 78 நாள் தான் ஓடிச்சு. 3,18,000 ரூபா வசூலாக வந்துச்சு. 3,18,632 ரூபா 70 பைசா. இதற்கு அடுத்தாற்போல் பார்க்க போனால் மீனவன் நண்பன் தேவி பாரடைஸ், அகசியா, உமா, கமலா 4 தேட்டரில் சென்னையில் வெளியாகி தேவி பாரடைஸில் மட்டும் 100 நாள் தாண்டி ஓடிச்சு. மதுரை சிந்தாமணியில் 117 வசூல் 4,46,000 46,814 ரூபா 11 பைசா. அப்புறம் பார்த்திங்கன்னா மீனவன் நண்பன் சென்னை அகஸ்தியாவில் 88 நாள் ஓடிச்சு. 4,05,000 வசூலாக பெற்றது. அப்படி தொடர்ந்து அதுக்கு அடுத்த பிறகு 100 நாள் வந்து கிட்டத்தட்ட 4 தேட்டரில் ஓடிச்சு. சேலம் அப்சாராவில் 100 நாள் ஓடிச்சு. 103 நாள் ஓடிச்சு சேலம் அப்சாராவில். சேலத்தில் நல்ல வசூல் பெற்றது. தூத்துக்குடி பாலகிருஷ்ணாவில் 52 நாள் ஓடி 1,35,598 ரூபா 85 பைசா. இது வந்து கிட்டத்தட்ட உரிமைக்காரர்களோட 10,000 தான் குறைவு. மற்றபடி ஃபுல்லாக நல்ல வசூல். சென்னையில் ஓடி முடிய 17,76,719 ரூபா. தேவி பாரடைஸ், அகசியா, உமா, கமலா 4 தேட்டரிலையும் ஓடி முடிய பெற்ற வசூல் 17,76,000. இதுவரை நாம் 10 படங்களை பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் ஐயனின் படங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.